guys, welcome back to Sanitas is what. So இன்னைக்கு வந்து லாஸ்ட் டே ஆஃப் 2024 காலேஜ்க்கு. ஸோ நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். மோஸ்ட்டாக பேக்கிங் பண்ணிருக்கோம் ஊருக்கு போகிறதுக்கு. ஸோ அந்த பேக்கிங் முடிச்சுட்டு இன்னைக்கு காலேஜ் போயிட்டு நைட்டே எல்லோரும் ஊருக்கு கிளம்புறோம். 12:17 இப்போ தான் எழுந்திரிச்சேன். ஸோ பேக் பண்ணிருக்கேன் ஊருக்கு போகிறதுக்கு. பக்கெட் ஃபுல்லாக அழுக்கு துணி வச்சுருக்கேன். இங்கே மிஷின் இருந்தாலும் நான் துவைக்கல. ஒரு டைம் துவைச்சேன், நேற்று தான் நான் துவைக்கல. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நான் வீட்டில் தான் துவைக்க போகிறேன். நான் லேட்டாக எழுந்திரிச்சனால நான் அப்படியே பேக் பண்ணிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து காலேஜுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு 2 o'clock தான் காலேஜ். இந்த பேக் வந்து என்னோடய நட்ஸ் அண்ட் சீட்ஸ் பேக், ஓட்ஸு, க்ரீன் டீ எல்லாமே அதில் தான் வச்சுருப்பேன். ஊருக்கு போகிறப்பெல்லாம் இது எல்லாத்தையும் ஒரு பேக்கில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு சென்னை வரப்போ திருப்பி ரிட்டன் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ நானும் யூனிஃபார்ம் மாற்றிட்டு கிளம்பிட்டு இருந்தேன். மாய்ஸ்சரைசருக்கு பான்ஸோட சூப்பர் லைட் ஜெல், அதுக்கப்புறம் என்னோடய லிப்ஸ்டிக்கு ஆல் டைம் ஃபேவரட் பிராண்டி ஹரிங்டன் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி, அது போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய காலேஜ் பேக் பண்ணிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, டைம் ஆச்சு சீக்கிரம் கிளம்புன்னு. பிகாஸ் நாங்கள் அப்போவே டைம் வந்து 1 ஆகிடுச்சு. 2 o'clock காலேஜ். நாங்கள் காலேஜ் போகணுன்னு எல்லாம் ரொம்ப ஹரியாக இருந்தாங்க. நான் அப்போயும் லாஸ்ட் டே வீடியோ எடுத்துகிட்டு தான் வருவேன் அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் ஹேர்லாம் எல்லாம் செட் பண்ணிட்டு என்னோடய ஃபேவரட் சன்ஸ்க்ரீன் இது டாக்டர் ஷெத்தோடது. நான் எப்போயுமே இதுதான் என்னோடய கோ டு சன்ஸ்க்ரீன் மாதிரி. இது போட்டோன்னே எனக்கு ஒரு நல்ல ஃபினிஷ் இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஆயிலி ஸ்கின் தான், ஆனால் இது போட்டோன்னு ரொம்ப நல்லா ஃபீல் ஆகும். ஃபேஸே நல்லா க்ளோ ஆகுற மாதிரி இருக்கும். அப்புறம் விஷ்கேரோட பாடி லோஷன் கைக்கெலாம் போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து என்னோடய காலேஜ் பேக் ஆப்வியஸாக பேக் பண்ணிட்டுருந்தேன். அதில் வந்து என்னோடய ஐடி கார்டு இருக்கான்னு செக் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் என்னோடய பவுச், நோட், அப்புறம் என்னோடய ஸ்பெக்ஸ் பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸ்பெக்ஸ் பாக்ஸ் பார்த்தோம் தான் ஞாபகம் வந்துச்சு ஸ்பெக்ஸ் போடலன்னு. எங்கள் அம்மா இந்த வீடியோ பார்த்தா செம்ம திட்டுவாங்க. அப்புறம் ஸ்பெக்ஸ் எடுத்து போட்டேன். காலேஜுக்கு கிளம்பி போயிட்டுருந்தோம். ஸோ இதான் கைஸ் என்னோடய வீடு. நாங்கள் வந்து என்னோடய வீட்டிலே எனக்கு ஒரு ஃபேவரட் பிளேஸ் இருக்குது. அது என்னதுன்னா கீழே இருக்குது இந்த புத்தா ஸ்டாச்சு. இது எங்கள் ஓனர் வந்து ரொம்ப பிளான் பண்ணி இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. ரொம்ப பிடிக்கும். நான் அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் இந்த ஃபீல் காலையிலேயே அதை பார்க்குறது. லாஸ்ட் டேனால நாங்கள் குக் பண்ணல. பிகாஸ் குக் பண்ணால் அதுக்கப்புறம் அந்த வெசல்ஸ் வாஷ் பண்ணணும். ஸோ இவ்வளோ வேலை இருக்கும். அதனால் நம்ம வெளில சாப்பிட்டுக்கலாம் கிளம்புறனாலன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளில சாப்பிட்லான்னு முடிவு பண்ணோம். அதில் வந்து எங்களோட ஃபேவரட் பிளேஸ் ஒன்று இருக்குது சென்னையில் பிரியாணிக்கு. லைக் நீங்கள் தரமணி, வேளச்சேரி இந்த சைட் இருக்கீங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு கேஜிஎஃப் பிரியாணி தெரிஞ்சிருக்கும். அங்கே ஹைதராபாத் பிரியாணி சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து சரி லாஸ்ட் டே ஊருக்கு போகிறோம், அப்புறம் நியூ இயர் கழிச்சு தான் வருவோம், ஸோ சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா கரண்ட் இல்லை. ஸோ ஓகே, கரண்ட் இல்லாதனால நாங்கள் பார்சல் வாங்கிட்டு எங்கள் காலேஜ் கேன்டீனில் போய் சாப்பிட்டுக்கலான்னு ஒரு தந்தூரி பிரியாணி, அதுக்கப்புறம் ஒரு தொக்கு பிரியாணி பார்சல் வாங்கிட்டு காலேஜ் போய் கேன்டீனில் சாப்பிட்டோம். சே ஹாய். இந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். லைக் நீங்கள் ஒரு டைம் சாப்பிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லா ஞாபகம் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். நாங்கள் வந்து சமைக்கல, ப்ளஸ் நாங்கள் வெளில சாப்பிடணும்னு முடிவு பண்ணனால இந்த பிரியாணி வாங்கிட்டு காலேஜுக்கு போயிட்டுருந்தோம். இதுதான் கைஸ் என்னோடய காலேஜ், டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, தரமணியில் இருக்குது. ஸோ இதில் வந்து ரைட் சைட் திரும்பினோடனே போனோடனே கேன்டீன் இருக்கும். ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு தான் ஒரு நல்ல ஸ்பாட்டாக பார்த்து நாங்கள் 3 பேரும் செட்டில் ஆனோம். நான் போயிட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். மீன்வைல் வந்து அவங்க 2 பேரும் போய் பிளேட் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ கேன்டீனில் போய் சும்மா பிளேட் கொடுங்கன்னா கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதை பேசி வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் என்னோடய ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ரெண்ட் போய் வாங்கிட்டு வந்தா, அந்த அண்ணா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தி போய் வாங்கிட்டு வந்தா. இல்லை அந்த அண்ணா வந்து இப்போ தான் ஒரு பிளேட் வாங்கிட்டு போனாலே அப்படின்னா. இதுதான் கைஸ் அந்த தொக்கு பிரியாணி. இது வந்து லைக் அடியில் தான் அந்த மசாலா இருக்கும். ஸோ அப்படியே ஒரே பிளேட்டில் அப்படியே நம்ம அப்சைட் டவுன் போட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும். செம்ம யம்மியாக இருக்கும். நீங்கள் அவ்வளோ ஸ்பைஸியாக சாப்பிட மாட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ வந்து திஸ் இஸ் நாட் அ பெய்ட் பார்ட்னர்ஷிப், அதெல்லாம் கிடையாது. என்னோடய ஃபேவரட் பிரியாணி சின்ஸ் நான் சென்னை வந்ததுலேருந்து, அதனால நான் இந்த vlog எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதனால நான் அப்படியே உங்களோட ஷேர் பண்ணுறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கரெக்டாக 2 o'clock கிளாஸ் ரூம் போய் என் பேக்கை வச்சுட்டு, அப்புறம் லாஸ்ட் டேனால நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நாங்கள் எல்லோரும் லாஸ்ட் டே பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இட் வாஸ் ரியலி ஃபன். அன்எக்ஸ்பெக்டடாக எல்லோரும் சேர்ந்து சனிடாஸ் எஸ் வாட்டன்லாம் கத்திட்டு இருந்தாங்க. அதுதான் நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க. எனக்கே அது ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு அண்ட் நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ காலேஜ் முடிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே நாங்கள் பேசிகிட்டே நடந்து வீட்டுக்கு வந்துட்டு ஆப்வியஸாக எல்லாம் நைட் கிளம்புறோம். ஸோ அதோட மிச்ச பேக்கிங் எல்லாம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ரெண்டு கிளம்பிட்டா, அவளுக்கு சீக்கிரமே ட்ரெயின் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அவளை அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் இருந்தோம். மீன்வைல் நான் என் பேக்கை பேக் பண்ணிருந்தேன். நான் பாதி தான் பேக்கிங் மார்னிங் முடிச்சிருந்தேன். ஸோ வந்து என் காலேஜ் பேக்லேருந்து நான் பெப்பர் ஸ்ப்ரே மட்டும் எடுத்துக்கிட்டேன். நான் எங்கே போனாலும் அதை எடுத்துப்பேன் கைஸ். ஸோ அது வந்து என் ஃபோன் மாதிரி என் கூடயே இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ அதை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் என்னோடய காஸ்மெட்டிக்ஸ் அதெல்லாம் மிச்சம் பேக் பண்ணாமல் வச்சுருந்தேன். என் லிப்ஸ்டிக்ஸ், லிப் லைனர், அப்புறம் என் அண்டர் ஐ க்ரீம், கொஞ்சம் கிளிப்ஸ், அப்புறம் என் லிப் பாம்,
அப்புறம் நான் வாங்கியிருந்த சில இயரிங் அதெல்லாம் கிறிஸ்மஸ் வருதுல்ல, ஸோ கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு என்ன ட்ரெஸ் எடுப்பேன்னு எனக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்னு யோசிச்சு நான் பேக் பண்ணிருந்தேன். ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக நான் வெறும் கிளிப்ஸ் அண்ட் பேண்ட் மட்டுமே வச்சுருப்பேன், ஹேர் பேண்ட். ஸோ அதை ஓப்பன் பண்ணி அதில் ஏதாச்சும் வேணுமான்னு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து கரெக்டாக நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். இந்த பிங்க் பவுச் அண்ட் பாக்ஸ் மட்டும் போதும், மித்தது இங்கேயே வச்சிடலான்னு பேக் பண்ணிட்டேன். பாய் பாய் பாய். பாய். அடுத்த ஃப்ரெண்டும் கிளம்பிட்டா. ஸோ அதுக்கப்புறம் நானும் வந்து ஆட்டோ வச்சுட்டு ஃபுட் ஸ்ட்ரீட் போனேன். என் காலேஜ் தான் ரைட் சைடில் தெரியுதுல்ல, ஸோ அதுக்கிட்ட வந்து கேசி ஃபுட் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது தரமணியில். ஸோ நான் அங்கே போய் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணிட்டு எனக்கு 11க்கு மேலே தான் ட்ரெயின் இருந்துச்சு. ஸோ ஓகே வீட்டில் தனியாக இருக்கணும்னு சும்மா ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட சில் பண்ணிட்டுருந்தேன். பூஸ்ட் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டின்னர் எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு ஃபுட் ஸ்ட்ரீட்லேயே சோழன் மெஸ் இருக்கும், ஸோ அங்கே போய் சாப்பிட்லான்னு சோழன் மெஸ் போய் சாப்பிட்டோம் டின்னருக்கு. ஒன்றும் இல்லை, அங்கே போய் நான் அதே தோசை தான் சாப்பிட்டேன். நாங்கள் டின்னர் சாப்பிட்டு முடிக்கிறப்போ கரெக்டாக என் அக்கா ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்படியே வந்தா. ஸோ அவளும் பாய் சொன்னோன்னு நான் அப்படியே கிளம்பிட்டேன். லோக்கல் ட்ரெயினில் தான் தரமணி டு சிந்தாரிப்பேட் போயிட்டு அங்கேருந்து எக்மோர் போகலான்னு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மழை விட்டு விட்டு பேஞ்சிட்டே இருந்துச்சு, எனக்கு லக்கேஜ் வேறு இருந்துச்சு. ஸோ ரிஸ்க் எடுக்க வேணான்னு டேரெக்டாக ஆட்டோ போட்டு எக்மோர் போயிட்டேன். அந்த அண்ணா வந்து நல்ல பழைய சாங்ஸாக போட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் அப்படியே வைப் பண்ணிட்டு எக்மோர் போய் ரீச் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய கோச் கண்டுபிடிச்சி நான் போய் ஏறி பார்த்தா மிடில் பர்த். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டான டேன்னு நான் அப்படியே படுத்து ஃப்ளாட் ஆகிட்டேன் கைஸ். பாய், டேக் கேர்.